ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த 2 தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, இந்த சாயந்தர வேளையிலே நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீ பல கர்த்தாவே எங்களோடு கூட பேசி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாக இந்த கடத்திலே ஒவ்வொரு ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே, நீ கூடவே இருக்கிற தேவன், எங்களோடு கூட எங்களுக்காகவே இருக்கிற தேவனா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆத்மத்தில் எழுதியிருக்கிறபடி ஆவியானவரை நீரே கிரியை செய்யும்படியாக இந்த கடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அது வாழ்க்கை ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு எல்சடாய். எல்சடாய்ங்கிற தலைப்புல நம்ம தியானிக்கிறதுல இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனிதரை போல நினைக்கிறோம். நம்ம பழகிற மனிதர்களை பார்த்து அவங்கள பார்த்து தான் நம்ம ஆண்டவர் இருப்பார் போல நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாருன்னு நம்ம தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம தேவனுக்கு 3 அதி முக்கியமான குணாதிசயங்கள் உண்டு. அதுல முதலாவதாக அவர் சர்வ வல்லவர். அவர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வதாக சர்வ வியாபகர். அவர் எங்கும் நிறைந்து இருப்பவர். எல்லா இடத்துல நம்ம இங்க ஜெபம் பண்ணாலும் கேட்கிறாரு. வெளிநாட்டுல போயிட்டு நம்ம இருந்தாலும் அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானி, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கஷ்டம், நம்ம பாடு மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் எல்லாவற்றையும், நம்ம நினைக்கிறதுல இருந்து எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையை அறிந்த அவர் ஒருவரே. சர்வ வல்லவர் என்ற வார்த்தை வேதத்திலே 49 முறை வருகிறது. சில வார்த்தைலாம் இவ்வளவு வராது. ஆனா சர்வ வல்லவர் என்ற வார்த்தை 49 முறை வருகிறது. யோபுல கூட 26 முறை வருகிறது. குறிப்பாக சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இழப்புகள், வேதனை இருந்த இந்த புஸ்தகத்திலே, யோபு புஸ்தகத்திலே 26 முறை வருகிறது. ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரை, முதல் புத்தகம் துவங்கி வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரை காண முடியுது. ஆதியாகமம் 17:1 வெளிப்படுத்தல் 21:22 வரை இந்த சர்வ வல்லவர்கிற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது. முதல் முறையாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் முதலாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் வெறுமனே எதுவும் சொல்ல மாட்டார். அவர் சொன்னது செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த இடத்துல அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போறதை பார்த்தோம். 2வதாகவும் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். ஆதியாகமம் 13:15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கும் இருக்கும்படி கொடுத்து, 13:14 உன் சந்ததி பூமியின் கூளை போல பெருகப்படுவேன். ஒரு பூமியின் கூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பூமியின் கூளை போல அப்படியாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று 2வது முறையாகவும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறதை இந்த இடத்துல காண்கிறோம். ஆனாலும் அவங்களுக்கு அந்த விசுவாசம் அவங்களுக்கு வரவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அனுதினமும் நம்ம கூட பேசுறாரு. வேதத்தின் மூலமாக பல முறை பேசுகிறார். இதை செய், இதை செய்யாத, ஆனா இதை செய்வேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா நமக்கு ஆபிரகாமை போல நாமும் விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். 3வதாகவும் ஆண்டவர் பேசுகிறார். 3வது முறை ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பிறகு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார். ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து அது மாதிரி உன்னோட சந்ததியை பெருமை பண்ணுவேன் என்று 3வது முறையும் சொல்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு இந்த
நம்பிக்கை இல்லை. 16:2 பார்க்கும்போது சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை வராதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவனால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். இதுல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் 3 முறை சொல்லிட்டாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த சாராள் ஆண்டவர் மேல ஆபிரகாமுக்கும் நம்பிக்கை இல்லை. சாராள் சொல்றாங்க, ஆபிரகாம் ஆகாரோட அடிமை பெண்ணோட சேரும், நம்ம ஒருவேளை அவளால வீடு கட்டப்படும் சொல்லும் போது சாராள் சொன்னத ஆபிரகாம் கேட்க கூடாது அந்த இடத்துல. அதனால கேட்டதுனால ஆண்டவர் அந்த ஆபிரகாம் ஆகாரும் இஸ்மவேலும் அவங்க ஆண்டவருடைய திட்டத்துல இல்லாம அந்த குடும்பத்துல அவங்க இடத்துல பார்க்கிறோம். உண்மையாகவே நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்பற்றியும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாமவே ஒரு காரியத்தை செய்து கொண்டு நாமவே தேடிக்கொண்டு அநேக இடத்துல இந்த மாதிரி கஷ்டத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால குறித்த காலத்துக்கு அவங்க காத்திருக்காதபடி அவர்களாகவே தானாகவே தவறான ஒரு முடிவை எடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவர் செய்துதான் முடிப்பாரு. அதனால 4வது முறையும் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறாரு. நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பாடம் ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் தாமாகவே தன்னை குறித்து நான் சர்வ வல்லவர் என்பதை ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதை நம்ம நினைக்கிறது இல்ல, மறந்து போயிடும். சாதாரண மனிதனை போல அவற்றை பேசிட்டு நம்ம வாட்டி போயிருக்கோம். இந்த சர்வ வல்லவர்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. நம்ம இதுல சர்ச்சில் கூட நம்ம வானத்தில் அந்த பிரமாணத்தை வாசிக்கும் போது கூட அதுல சர்வ வல்லவர் இருக்கு. 91 சங்கீதம் 91:1 சர்வ வல்லவர் இருக்கு. சர்வ வல்லவரா அவர் இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்ல, கலங்க தேவையில்ல. ஆபிரகாம் சாராள் கூட அந்த சர்வ வல்லவரை அந்த அளவுக்கு அவங்க நம்பாததுனால அவங்க நிறைய பாடுகளை அனுபவித்ததை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:2 உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாரு. 17:3 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அவனோட பேசி 17:4 நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று திரும்பவுமா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். 17:5 இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் சொல்லி ஆண்டவர் பேர் கூட அவருக்கு ஆபிரகாம் என்று அழைக்கிறத பார்க்கிறோம். 17:15 பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். ஆண்டவர் ஆபிரகாம் சாராள் என்று அவங்களுக்கு பேர் கூட ஒரு மாற்றி கொடுத்ததை பார்த்தோம். 17:16 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றத பாக்குறோம். 17:17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரல் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லியிருப்பார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாம் வெளியே பிரகாரமாக முகங்குப்புற அந்த இடத்துல விழுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் 100 வயதான எனக்கு 90 வயதான மனைவிக்கு குழந்தை பிறக்குமோ என்று சொல்லி அவருடைய இருதயத்துல அவர் நினைச்சதை பார்க்கிறோம். வெளித்தோட்டத்துல முகப்புறம் இருந்தாலும் மனிதன், ஆனால் கேலி சிரிப்பு ஆண்டவரை பார்க்காமல் வயதையும் மனைவியின் வயதையும் பார்த்து கேள்வி கேட்கிறதை இந்த இடத்துல காண்கிறோம். நாமும் கூட நம்ம எவ்வளோ செபிக்கிறோம், ஆனா நமக்கு அந்த விசுவாசம் ஆண்டவர் தருவான்ற நம்பிக்கை இல்லை. ஆபிரகாம் கூட நகைத்ததை நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் நம்ம பசங்க எல்லாருமே பண்ணும்போது சாரால் நகைத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும்
நம்ம வசனம் கேட்டுருவோம். ஆனா இதுல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் நகைத்து முகமுற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இருதயத்துல என்ன நினைக்கும், இது கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கட்டா பரவாயில்ல. ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நம்ம ஜெபிக்கும் போது உண்மையாகவே இந்த காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்று. குழந்தைக்காக மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில அனுதினம் நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்காக கணவனுக்காக எவ்வளோ பேர் நம்ம ஜெபிக்கிறோம். உண்மையாகவே அவங்க ரசிக்கப்படுவாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 17:18 இஸ்மவேலுக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். எப்படியாவது ஆண்டவர் ஈசாக்க தருவான்ற அந்த நம்பிக்கை இல்லாதனால இதான் நம்ம சந்ததின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். 17:19 அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவர் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக சாதிப்பேன். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினத அவர் கண்டிப்பா அவர் செய்து முடிக்கத்தான் செய்வாரு. 3 முறை பேசியும் அவங்களாகவே ஆகார அடிமை பண்ணி சேரும் சாரால் சொன்ன போது கூட ஆண்டவர் சரி நீங்க என் சொன்னதை கேட்கல, கீழ்படியல அப்படின்னு நினைக்கல. ஆனாலும் ஆண்டவர் திரும்பவுமா 4வது முறையும் ஆண்டவர் பேசினதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 17:21 பார்க்கிறோம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று என்றார். 18:10 பார்க்கிறோம். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உண்டதற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உற்பவ காலத்திட்டத்திலே அது வரைக்கும் நம்ம அவங்க காத்திருக்காட்டா கூட ஆண்டவர் இந்த இடத்துல உற்பவ காலத்திட்டத்திலே நிச்சயமாய் உண்டது திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். 18:12 சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவர் முடிந்த வயதுள்ளவருமாய் இருக்கிறார், நான் கிழவி ஆயிட்டேன்னு சொல்லி அவங்களும் அந்த இடத்துல அவிசுவாசமா சொல்றதை பார்க்கிறோம். 18:13 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்கிற பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வார்கள். 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது பார்க்கிறோம். ஆண்டவராலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்று அநேக இடத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா கூட நம்ம நம்பிக்கை வைக்கிறதில்ல. முற்பவ காலத்துக்கு இன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இப்படியாக ஆண்டவர் அவங்களுடைய வாக்குப்படிகளை நிறைவேற்றினதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 32:27 நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, ஆண்டவரால இது முடியாது. இது ஹாஸ்பிட்டல் போனா சீரியஸ் ஆனவன்னு என்ன சொல்லுவாங்க, டாக்டர்லாம் இது முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நாங்க வேலூர்ல சிஎம் சொல்லி அங்க அடிக்கடி போவோம் பேசுறதுக்காக. நாட்டுல இருந்து வர பேஷண்ட்லாம் அந்த ரொம்ப சீரியஸ் ஆனவங்க இங்க அனுப்புவாங்க வேலூருக்கு. அதனால டாக்டர் வரும்போது இது பழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, எந்த சூழ்நிலையானாலும் உண்மையாய் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் எல்லாமே செய்ய வல்லவர். இன்னொரு நாம் சொன்னால் யாவருக்கும் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும். யோபு 42:2 தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறது. சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர் என்று யோபு கஷ்டம் பாடு பிரச்சனை வந்தா கூட அவர் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை என்றதை நம்ம பார்த்தோம். நாங்க மகாராஷ்டிராவில ஊழியம் செய்யும் போது எத்துங்கிற பணித்தளத்துல ஊழியம் செய்கிறோம். அப்போ ஒரு வீட்டுக்கு எழுதிங்கிற ஒரு கிராமத்துக்கு நாங்க ஆண்டவரை பத்தி சொல்ல போவோம். அப்போ நாங்க போயிருக்கும்போது அவங்களுக்கு பிசாசுடைய கிரியை இருந்தது. அவங்க சேலையெல்லாம் திடீர்னு தீ பிடிச்சு எரிஞ்சிடும் சும்மா இருக்கும்போது.
அப்படியே அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, அந்த மாதிரி விசாரிக்க தெரியாது. அப்போ நாங்க ஏசாயா 40:10 இந்த மாதிரி வசனத்தை சொல்லிட்டு வருவோம். அவங்களுக்கு வசனம்லாம் படிக்க தெரியாது. ஆனா நாங்க இயேசு பத்தி சொல்லிட்டு அந்த ஆண்டவர் உங்களுக்கு சோறு இருப்பாருன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க மனப்பாடம் சொல்லி கொடுத்து தான் வருவோம், அவங்களுக்கு வாசிக்க தெரியாதால. திரும்ப அவங்க வசனம் ஒரு மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப நாங்க போகும்போது நான் சரியாயிட்டேன், இந்த வசனத்தை படிச்சுட்டே இருந்ததுனால சொல்லிக்கிட்டே இருந்தனால அந்த தீ பிடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, நாங்க நார்மல் ஆயிட்டேன், எங்க குடும்பத்துல எல்லாமே ஒரு நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி. அவங்க படிக்கல, இயேசுவை பத்தி தெரியல, ஆனாலும் அந்த இயேசுவை நம்புறதுனால ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்து இன்னைக்கு கூட அவங்க பெரிய அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாம்பேல போயிட்டு அந்த வில்லேஜை விட்டு பாம்பேல போய் ஹோட்டல் வச்சு நல்ல வசதியா ஆண்டவர்களோட குடும்பமாக ஆண்டவரை நம்பி இருக்காங்க. எதுக்காக சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லும் போது அவங்க விசுவாசத்தினால தேவனால எல்லாம் கூடும் என்று அவர் நம்பினதுனால இன்னைக்கு அவங்க குடும்பமாக இயேசுவை நம்பி ஆண்டவருக்காக அவங்க வாழ்கிறாங்க. இப்படியாக நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது உண்மையாய் நம்ம ஆண்டவரை நம்பும் போது விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இதுல நல்ல முன்மாதிரியா பார்க்கும்போது மரியாள் நேற்று நம்ம தியானிப்போம். மரியாள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்ததினாலே இயேசு கிறிஸ்து அவங்க நம்ம பார்க்கிறோம். யோபு பார்க்கும்போது சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு இறுதி வரை உறுதியாக நின்றான், தேவனோடு நின்றான், தேவனுக்காக நின்றான். என்னாலும் பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு அவர் இருந்ததை பார்க்கிறோம். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சொப்பனம் கண்டு அவங்களுக்கு சகோதரர் குழியில போட்டாங்க, அதுக்கடுத்து உச்சி போட்டார்கள், போதிபா மனைவினால போய் குற்றச்சாட்டு. அந்த சூழ்நிலையிலையும் அவங்க பொறுமையாய் அவர் இருந்ததுனால ஆண்டவர் ஒரு நாளே யோசேப்பை உயர்ந்ததை பார்க்கிறோம். உயர்த்தணும் அப்படின்னா நம்ம கஷ்டம் வரும்போது பாடு வரும்போது ஆண்டவர் இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கண்டிப்பா கர்த்தர் ஒரு நல்ல உயர்த்துவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்ததுனால அவர் கண்டிப்பா செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவர் அபிஷேகம் பெற்று 39 வருடம் காத்திருந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். யாக்கோபை பார்க்கும்போது அடுத்ததாக யாக்கோபு ஆயிரம் 43ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல யாராவது வாசிக்கும் 13-14. இதுல நம்ம பார்க்கணும், யாக்கோபு நம்ம உங்கள் சகோதரனையும் பெரியமையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனுக்கு மறுபடியும் போங்கள், அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் சிமியோன் உங்களுடைய அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அவர் சொல்றாரு, யாக்கோபு சர்வ வல்லமுள்ள தேவன் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று சொல்றாரு. அதோட அவர் நிறுத்திருக்கலாம், எப்படியாவது நம்ம பையனெல்லாம் வருவாங்க சேர்ந்துருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கல. அவர் சர்வ வல்லவர் சொன்னாரு, அதோட நிறுத்திருக்காம அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, நானோ பிள்ளையற்றவனை போல இருப்பேன் என்றார். அவர் என்ன சர்வ வல்லவர் சொல்றாரு, ஆனா அவர் சகலத்தை செய்வார்னு அவர் நம்பல. அதனால என்ன சொல்றாருன்னா, நானோ பிள்ளையற்றவனை போல இருப்பேன் என்றார். அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகளே சொல்றது பார்க்கிறோம். நகோமியை நம்ம பார்க்கும்போது நகோமி கூட எப்பொழுதும் இருந்ததாக பார்க்கிறோம். 1:1 சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டிட்டார். 1:21 சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கிறேன். அந்த அவங்களாகவே தீர்மானம் எடுத்து போனாங்க. இந்த இடத்துல நகோமியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, ஆண்டவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லை, ஆனா சர்வ வல்லவர் இந்த வார்த்தையை மட்டும் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது நம்மளும் சர்வ வல்லவர்னு சொல்றோம், ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் செய்வாருங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்கு வருவதில்லை. ஆனா அந்த சாயந்திர வேளையிலே ஆண்டவர் சர்வ வல்லவர், நம்ம குடும்பத்தை நடத்துவார், நம்ம பிள்ளைகளை நடத்துவார் என்று சொல்லி நம்ம உண்மையாகவே ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். பிள்ளைகளை எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ
கண்டிப்பா நம்ம ஆண்டவர் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். இதுல லூக்கா 9:22 பிசாசு புத்திரனுடைய தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்கள் மேல் மனம் இறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானால் நாம் கூட அப்படிதான் தெரியும். ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்ய ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவர்கிட்ட விசுவாசம், கடுகள விசுவாசம் தான் கூட போதும் நம்ம இடத்துல பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ நாம வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எவ்வளோ அற்புதம் நடந்திருக்காது, சொல்லவே முடியாது. சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்ற வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். நம்ம ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம வந்து அகைமையை போல முறுமுறுத்தவர்களா இல்லாதபடி ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் சர்வ வல்லவராக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். அது மட்டும் தேவனால் நிறைவேற்ற முடியாத வாக்கு தத்தங்கள் எதுவும் இல்லை. அவர் வாக்கு பண்ணினார், அவர் வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இப்போ நிறைய பாட்டுலாம் வந்துருக்கு, வாக்கு பண்ணிடுற வாக்கு மாறிடான்னு சொல்லி. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் வாக்கை வந்து மாற்ற மாட்டார். அடுத்து தேவனால் பதிலளிக்க முடியாத ஜெபம் எதுவும் இல்லை. என்னாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். அதனால் நம்ம எதை கேட்டாலும், அவர் சின்னதோ பெரியதோ எதை கேட்டாலும் அவர் செய்வார். அடுத்ததாக தேவனாலே மாற்ற முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும், ஒன்றுகள இல்ல எல்லாவற்றிலும் அவரை விடுதலை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய கஷ்டங்களிலும் பாடுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் வந்து விடுதலை அளிக்க போதுமானவராக இருக்கார். தேவனால் பயன்படுத்த முடியாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை. திக்குவாய் மந்தனா உள்ள மோசையை ஆண்டவர் பயன்படுத்தினார். சிறுபிள்ளை என்று சொன்ன எரேமியாவை பயன்படுத்தினார். பயந்து நடுங்கின கிதியோனையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அதுபோல நம்மளையும் ஆண்டவர் வந்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம் சூழலையை பார்க்காதபடி சர்வ வல்லவராக ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் தருவார். தேவனால் ஏற்க முடியாத நபர் ஒருவரும் இல்லை. 1 நாளாகவும் 29 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலதான் வருகிறது. ஐஸ்வர்யமா இருக்கட்டும், நம்ம ஒருவேளை தரித்திரமா இந்த காலில் இருக்கலாம், ஒரு தரித்திரமாவே நம்ம இருக்கிறோம், அப்படி இல்லை. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவரிடத்துல எல்லாமே இருக்குது. ஆண்டவரை நம்பும் போது அவர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று வசனம். தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் சகலத்தை ஆளுகிறவர், நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்கிறார். நம்ம எல்லாவற்றையும் அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை ஆளுகை செய்வார். நம்ம வந்து சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை, நம்ம இஷ்டப்படி நம்மளையே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கோம். நம்ம கீழ்ப்படியும் போது நம்மள ஆய்வு செய்ய முடியும். இப்போ வந்து நிறைய இடத்துல நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வெளியே அந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது சுற்றி வருவாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு முன்பாக காலேஜ் போயிருக்காங்க, ஸ்கூல் போயிருக்காங்க, அவங்களால ஸ்கூல் போறது கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு அப்பா அம்மா முன்னால ஒரு வரையும் வெளியே வர மாதிரி இருக்காங்க. நம்ம ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறாரு. எப்பவும் ஆண்டவருக்கு அந்த ஆதியாகமத்துல கூட பார்த்தோம், அவர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் முன்பாக உத்தமமா இருக்கதா அவர் விரும்புறார். உத்தமனா எல்லாத்துலயும் உண்மை. இடத்துல ஆண்டவர் நம்ம சர்ச்சைக்கு வந்தா ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பி நம்ம ஆண்டவர் பயப்படுறோம். அதுபோல நம்ம வீட்டுல இருந்தாலும் வெளியே போனாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவரை பார்க்காரு அப்படின்னு சொல்லி உத்தமமா நடக்கும் போதுதான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது என்னன்னா உத்தமமா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது போல உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுல நம்ம பார்க்கிறோம், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்.
நம்ம ஒருவேளை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் எவரையும் மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும். உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் பெரிய உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம இன்னும் நல்ல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் நம்ம நிறைவுள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். விலைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாம் கூட கர்த்தாவே இதில் பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் குறைவுள்ளதாக காணப்படுகிறார்களே, நாங்கள் அப்படி இல்லாதபடி விசுவாசத்தோடு உள்ள கர்த்தாவே ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நடுமையை போல முறுமுறுக்காதபடி ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை சார்ந்திருந்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை ஆண்டவரை நாங்கள் மட்டுப்படுத்தாதபடி கர்த்தாவே அப்பா நீ சகலத்தை செய்ய வல்லவர் அந்த விசுவாசத்தை நம்பிக்கை இந்த நாளிலே எங்களுக்கு தரும்படியா எங்களை எதிர்க்கிறவனமாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடு. இயேசு நாமத்துக்கு